திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு, ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தாரு. அதுல விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் போகும், ஆனா முஸ்லீம் வாக்குகள் போகாது, இஸ்லாமியர் வாக்குகள் போகாது அப்படின்ட்டு ஒரு அபத்தமான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாரு. இதற்கு முன்பே திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீவிரவாதம் பற்றியெல்லாம் பேசி அந்த மாதிரியெல்லாம் நடிச்சிருக்காரு. அதனால இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு சொல்றாரு. இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் புரிதல்னு தெரியல. சினிமா வேற, அரசியல் வேற அப்படின்ட்டு தான் மக்கள் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் இதை ஏன் கையில் எடுக்கிறாருன்னு தெரியல. இப்போ திமுக அஜெண்டாவா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்பு சில அண்டாக்கள் வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் போயிடாதீங்க, வாக்கு செலுத்திடாதீங்க, இங்க செலுத்தினீங்கன்னா அங்க வந்துடும், பிஜேபி வந்துடும் அப்படின்ட்டு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரியான துணையில தான் இருக்கு. பிஜேபிங்கிற திமுக அண்டாக்கள் விமர்சனம் பண்றதையும் திருமாவளவன் அவர்கள் பேசுறத பார்க்க முடியுது. இது நீர்த்து போகும் அப்படின்னே சொல்ல முடியுது. ஏன்னா தொடக்கத்தில இருந்து எந்த சாயமும் பூசாதீங்க, காவி சாயமும் பூசாதீங்க அப்படின்ட்டு பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லும் போதே பிஜேபியோட பிளவுவாத அரசியலுக்கு எதிரான கட்சி தான் இது அப்படின்ட்டு முடிவு செய்யப்பட்டது. பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக தலைவர்களையும் போற்றி, இங்க மக்களுக்காக, இங்க சமூக நீதிக்காக போராடியவர்கள் எல்லாம் போற்றி ஒரு அரசியல் கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான குரல் தான் இருக்கு. இங்க சாதிவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. சிஏஏவா இருக்கட்டும், அதன் பிறகு நீட்டா இருக்கட்டும், தொடர்ந்து இன்று வரைக்கும் வக்ஃபு வாரியம் அந்த மசோதாவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் பிஜேபி பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை ஒரு கட்சி தலைவர் இத்தனை ஆண்டு கால அரசியல் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை நேரடியாக சொன்னாங்கன்னா எப்படி அப்படின்னு ஆதாரம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிஜேபி சாயத்தை பூசுறதுங்கிறது சரியான ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன்.